மறைந்த என்னுடைய தாய் தந்தையையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் ஜே அன்பழகன் அவர்களையும் நன்றியோடு வணங்கி, எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். நம்மெல்லாம் பிறக்கும் பொழுது ஒரு 10 உறவுகள் தெரியும். வளரும்போது நண்பர்களாய், உறவினர்களாய் ஒரு 100 பேர் தருவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து சமுதாய பணியை ஆற்றிப்பார், இந்த ஊரே உறவுகளாக தெரியும் என்று உணர்த்திய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கம்பீரமாக இந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை 100 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரத்தோடு வளர வேண்டும், இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அடுத்த தலைமுறையினரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய உதயநிதி அவர்களே, இந்த இயக்கத்தின் தூண்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் ராஜா கண்ணப்பன் அவர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, திருமதி கயல்வழி செல்வராஜ் அவர்களே, சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்களே, துணை பொதுச்செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அன்பிற்கினிய சண்முகம் அவர்களே, திராவிட தமிழர் பேரவையின் தலைவர் சுபவி அவர்களே, தோழர் ராஜீவ்காந்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 10 நாட்களுக்கு முன் அழைப்புதழை எடுத்துக்கொண்டு என் நண்பரிடம், மயிலாப்பூரில் உள்ள ஒரு நண்பரிடம் போய் சென்று கொடுத்தேன். காலை கட்சி கல்யாணம், மாலை வரவேற்பு, இரண்டிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். அது எப்படி கட்சி கல்யாணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் திருமணம் நடத்துகின்ற பொழுது உங்கள் சாமியை மனதிலே நினைத்து கொண்டு 16 செல்வங்களும் கொடுத்து சாஸ்திரங்கள் சொல்லி அந்த சாமியை வணங்கி திருமணத்தை நடத்தி வைப்பீர்கள். ஆனால் நாங்கள் நல்ல வீடு, மனைவி, மக்கள், கல்வி, செல்வம், வீரம், அன்பு, அறிவு, ஆற்றல், பணிவு, துணிவு, கனிவு, நோயற்ற வாழ்வு, மக்கள் செல்வாக்கு, வெற்றி, என்றும் மாறாத இளமை, இந்த 16 செல்வங்களை பற்றி எங்கள் குலசாமியே எங்கள் குடும்பத்திற்கு நேரடியாக வந்து திருமணத்தை நடத்தி வைக்கும் என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால், எப்பவுமே நம்மளுடைய தலைவரை குடும்ப தலைவர் என்று தான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய திட்டங்களால், செயல்பாடுகளால், கம்பீரத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் மனதிலே குலதெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குலதெய்வமே எங்கள் குடும்பத்திலே தலைமை ஏற்று திருமணம் நடத்துகிறது என்று சொன்னால் இதை விட என்ன பெருமை இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, மாண்புமிகு தலைவர் அவர்களே, 2 கோடி பேர் உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கத்தில் 75 ஆண்டு காலமான பெருமைமிக்க கம்பீரமான இந்த இயக்கத்திலே 72 பேர்களிலே ஒருவனாய் எனக்கு பொறுப்பை கொடுத்து பணி செய்ய பெருமைப்படுத்தினீர்கள். 8 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தமிழ்நாட்டிலே 234 பேர்களில் ஒருவராக பொறுப்பு கொடுத்து மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி செய்திட பெருமைப்படுத்தினீர்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு இந்த வாழ்நாளில் மிகப்பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், எனக்கு தாய் தந்தை மறைந்து விட்டார்கள், அண்ணன் கிடையாது, எல்லாமும் ஆகி இங்கே என் குடும்பத்திற்காக வருகை தந்து இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அந்நியாருக்கும் சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த இயக்கம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும், இந்த இயக்கம் ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம்
இந்த தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும் என்று நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்திலே என் உடல் உள்ளவரை இந்த இயக்கத்திற்கு உழைப்பு இருக்கும், இந்த இயக்கம் உள்ளவரை என்னுடைய உழைப்பின் பெயர் இருக்கும் என்று சொல்லி வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும், உற்றார் உறவினர் கழகத்தினர், இந்த திருமணத்திற்கு முன்னின்று எனக்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.